நான் இப்படிலாம் இருந்தால் நான் இன்றைக்கு எல்லா தோல்வி, ஏமாற்றம், இழப்புகள், நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டியது வருமோ, அந்த மாதிரி ஒரு சோர்வு, மனவேதனை, நான் தோல்வி அடைஞ்சு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடுவனோ என்கிற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் அருமையான வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகளே நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் 2:26 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி போய் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து மன வேதனையோடு இருக்கிறீங்க தானே? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாத, கலங்காதே என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படியா? உண்மையாவா? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேனா? உண்மைதான், ஆண்டவர் தானே வாக்கு கொடுக்கிறார். ஒரு சமயம் பாருங்க, ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி, அவங்க என்னை பார்க்க வந்தாங்க. அவருடைய மகளுக்கு திருமணம் ஒழுங்கி செய்து நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிந்து விட்டது. திருமணத்துக்கான நாளும் குறிக்கப்பட்டது. மற்ற எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று மணமகன் வீட்டார் இந்த பணம் எங்களுக்கு போதாது, இன்னும் நீங்கள் வரதட்சணை, அதாவது பணம், இப்போ வரதட்சணைன்னு கேட்க மாட்டாங்கல்ல, இன்னும் எங்களுக்கு அதிக பணம் வேணும், டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் தந்தால் தான் கல்யாணத்துக்கு சம்மதிப்போன்னு சொல்லி இவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. முன்னால் நீங்கள் அப்படி சொல்லலையே, முன்னால் இவ்வளோ போதுன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் தந்திருக்கிறோமே, இப்போ இதுக்கு மேலே எங்களுக்கு செய்கிறதுக்கு வசதி கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா கல்யாணம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்கள், அந்த திருமணத்தை செய்ய முடியாதுன்னு அவங்க நிறுத்திடுவோன்னு சொல்லிட்டாங்க. இந்த குடும்பத்தார் கலக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. ஐயா என்ன பண்ணுறது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அறிவிச்சாச்சு, திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா உறவுகளுக்கும் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ திடீர்னு இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பணம் அதுக்கு தான் காரியம். அப்போ இவங்களுக்கு நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, எல்லாருக்கும் மத்தியில் நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் எங்களுக்கு ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார்னு நாங்கள் நம்பியிருக்கிறோம், ஆனால் இந்த சூழ்நிலையில் அவமானப்பட்டு போயிடுவோமோன்ற கலக்கம். நான் சொன்னேன் அவங்களுக்கு, இது நன்மைக்கு ஏதுவாக, அதனால் அவங்க வேண்டான்னு முடிச்சிருங்க. எப்போ கல்யாணத்துக்கு முன்னாலேயே எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்களோ, நம்ம பிள்ளை அங்கே போய் சந்தோஷமாக வாழ விட மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து இந்த பணம்னு பிள்ளையை கொன்னுருவாங்க. அதை விட கர்த்தர் பெஸ்டானதை தருவார். இல்லையா, நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோமே, எல்லாருக்கும் சொல்லிட்டோமே. சரி, எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்திட்டோன்னு சொல்லி செஞ்சால் அவங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. அதனால் ஒன்று சோர்ந்து போகிறங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார்.